ஷபா வேலை நிறைய சட்டியை கொடு. ஏங்க நம்ம தம்பி பரீட்சை எழுத போது பாஸ் ஆடுங்கிறதுக்காக பர்னாரி அம்மன் கோயில் போய் அளவு குத்திக்கிட்டுமா? என்னது? அதுங்க நாக்குல குத்திப்பாங்களே. நீ நாக்குல அளவு குத்திட்டு ஊரு பூரா பேபம்ப என் மான மரியாதை என்ன ஆகுறது? இல்லைங்க நான் வீட்டுல இருக்கேன். அம்படி தாய் இது அதை விட கஷ்டமா சும்மாரு. அப்ப நான் குண்டு மிதிக்கணுமா? என்னது? அதுங்க தீ மிதிக்கணுமா? என் தலையில மிதி. அங்க மிதிச்சா தம்பி பாஸ் ஆயிடுமா? பாஸ் ஆயிடுவானு மிதிச்சிருவியா? முண்டம் துண்டடு. எவ்வளவு வேலை இருக்கு வியாக்கணம் பண்ணிட்டு இருக்க. வரட்டுமா? அழகே குத்திக்கிற கூட அப்புறம் வேல் வேல் பேச. அன்னைக்கு நீ தர்க்கம் பண்ணிதான் என் காலு போச்சு. இன்னைக்கு ஏதாவது நீ பேசி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அதுக்கு நீதான் பொறுப்பு. பேசாத. ஒரு புள்ள பொம்பளையா நீ? பேட்டி எங்க இருக்கு? எடுத்து பீரோலையும் முண்டு. இது அலுசுமா இருக்கு. ஏன் விளங்காத மனுஷா என்ன வேட்டி அவுத்து கொடுத்துட்டு போற? அவரே வேட்டி போற நமக்கு என்ன வேஷ்டி? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? தப்பு அடிச்சு வச்சிருக்கல ஏத்தா பேச. இல்ல இங்க எல்லாம் வேலைக்கு போகணும். அவரே வேட்டி இல்லாம ஏதோ பிளானிங் கூட போயிட்டு இருக்காரு. அதை என்னன்னு பாத்து வரேன். எல்லாரும் வேட்டிக்கிட்டாம இருக்காங்க. என்ன என்னவா? ஏன் வேட்டியை கழட்டி பேசுற? எல்லாரும் அன்றவரோட என் பின்னாடி வராங்க. எல்லாத்துக்கும் பைத்தியமா? நாங்க அன்றவர வந்தா பைத்தியம், நீங்க அன்றவர வந்தா பைத்தியம் இல்லையோ? தாயமா கூட சொல்லாம விட்டுட்டாலே. சொன்னா பல தடவை சொன்னா ஜாடியில. அதான் நீங்க பேசக்கூடாதுன்றீங்களே. அதுக்காக வச்சுக்கிட்டேன் அழகா பாத்துக்கிட்டு குடு. இவர் தான் மறுதியில வந்துட்டாரு. உங்களுக்கு என்ன நோக்காடா? போங்கயா. ஏய் கேட்டியா? நோக்காடா? ஆமாப்பா. ஆள்காரன் குஸ்தா அடரா புடுறா. பண்ணாடி குஸ்தா. எவ்வளவு தூரம் வந்தாச்சு? அடே அப்பா அண்ணா அருக்கு தேனு. ரொம்ப உயரத்துல இருக்க. எப்படி ஏறுறது? யாருக்கு? எனக்கு பயமா? சுண்டுற நேரத்துக்குள்ள நான் ஏறி கேட்டுறேன் பாரு. அதை கொடுங்க. கவரு கொடு. எல்லாரும் இங்க இருங்க. நாங்க ஏறுறத நீங்க இங்க இருந்து பாருங்க. மலை ஏறும்போது வலிக்கு விழுந்துட்டு. ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறப்ப நீங்க இருக்குங்க மலை ஏறணும்? நீங்க கேட்கலன்னு தான். என்னடா அது நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன அவ்வளவு உயரத்துல விழுந்ததுக்கு இது ரொம்ப கம்மிதான். நீ நிறைய எதிர்பார்த்தியா? கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிடணும்னு. போங்க. தம்பி தம்பி என்னாச்சு? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் கேக்குறீங்க? வந்ததுக்கு ஏதாவது கேட்கணுமே. போங்க. வந்ததுக்கு ஏதாவது கொடுக்கணும் தான் கொடுத்தேன். குறைக்கலையா? குறைச்சிட்டேன். பங்காளி ஒருத்தன் 10வது ஆளா கியூல நிக்கிறான். அவன் வருவான். சும்மா அனுப்பிச்சிடாதீங்க. 4-5 கொடுத்தே அனுப்புங்க. காக்காய் வரட்டும். கால என்னங்க? மஞ்சக்கா மாலை. அப்ப நான் வரேங்க. ஐயா எப்படி விழுந்தீங்க? ஐயோ இப்படி ஆளாளுக்கு தனித்தனியா கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? ஒட்டுமொத்தமா எல்லாரும் மலையடி வரதுக்கு வாங்க. நான் ஒரு தடவை விழுந்து காட்டுறேன். என்ன போங்க. ஏமா தயமா தயமா இப்படி பொருட்காட்சியில பாம்பா காட்டுற மாதிரி நீ வேடிக்கை காட்ட வச்சுக்கிட்டு இருக்கியே. எனக்கு தான் கால் வலிக்குதே. நீ பேசக்கூடாதா? இந்த விஷயத்துல நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? இல்லடா கோயில்லையும் காணா. வேற எங்க போயிருப்பா? இத பாரு.
சாமி 50 காசு கற்பூரம் கொடுங்க. தாயமா இங்க வா. வந்துட்டேங்க. என்னங்க என்ன நீ அமாவாசையான கோவில் கோல சுத்திக்கிட்டு இருக்க? இல்லங்க, அமாவாசைக்கு அமாவாசை ஒரு சாமியார் கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம்னா அது நல்லது. இவளுக்கு வேற மாதிரிதான் புரிய வைக்கணும். சரி சரி, நீ போய் சாமியாரை வீட்டு கூட்டிட்டு வா. வரட்டும். வாங்க சாமி. வாங்க வாங்க வாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. சாமி உட்காருங்க. ஐயோ கொசு சாமி கொசு. சாமியாருக்கு சாப்பாடு போறதுக்கு முன்னாடி நீ போய் சாமி கும்பிட்டியா? ஐயோ மறந்துட்டீங்க. ஆனா இவர் பசியோட இருப்பாரு, நீங்க கவனிச்சுக்கிறீங்களா? நல்லா கவனிச்சுக்கிறேன். இப்ப வந்துடுறேன். ஐயோ உட்காருங்க சாமி, உட்காருங்க உட்காருங்க. எதுக்கு சாமி தடிய கீழே போட்டீங்க? அது ஒண்ணுமில்ல, சாப்பிட்டு முடிச்சதும், அதாவது நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் என் தாயமா இந்த தடியால 4 சாத்து சாத்துவாங்க. உட்காருங்க, பயப்படாதீங்க. உட்காருங்க சாமி, உட்காருங்க சாமி, உட்காருங்க. போன வாரம் இப்படித்தான் ஒரு சாமி 4 அடி வாங்கி சாப்பிட்டு தான் போனாரு. அப்படியா? அவனையே அடிச்சு வைக்கிறேன். அவனை அடி. உடம்பு தாங்க. சொன்னா கேளுங்க. அடிக்கடி ஒரு ஆளே அடிச்சா நல்லா இருக்குமா சாமி? ஒரு ஆளே நீங்க வாங்கல. என்னங்க சாமியார் காணோம்? அது ஒண்ணுமில்லம்மா, இந்த தடியை கேட்டாரு, நான் கொடுக்க மாட்டேன்னு கோச்சிட்டு போயிட்டாரு. என்னங்க இது தடியை தானே கேட்டாரு, கொடுக்க வேண்டியதானே? அமாவாசை அன்னைக்கு ஒரு சாமியார் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நான் கொடுத்து கூட்டிட்டு வரேன். சாமி 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 கொஞ்சம் நில்லுங்க. எதுக்கு? இது வாங்கிக்கங்க. வாங்கவும் முடியாது, என்னால தாங்கவும் முடியாது. சாமி அமாவாசை அன்னைக்கு நான் கொடுக்காம போகவே மாட்டேன். எனக்கு வேணாமா உன் தடி? சாமி நான் சொல்றது கேளுங்க. சாமி வேணாமா? சாமி வேணாமா? சாமியார் வரல? எனக்கு புரியவே இல்லைங்க. அவர் ஏன் இப்படி தலைப்பெருக்கி ஓடினாரு? நான் அவர் பின்னால ஓடினேனா நான் என்ன தப்பிச்சா? என்னங்க நீங்க? நான் அங்கே நின்னுட்டேன், திரும்பி பார்த்தா சாமியார் காணோம். அவர் ஏன் இப்படி ஓடினாரு? அவர் ஏன் ஓடினாரு உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஆமாட்ட சொன்னேன். நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் இந்த தடியால 4 சாத்து சாத்துவாங்கன்னு சொன்னேன். பயந்து ஓடிய போயிட்டாரு. ஏங்க அப்படி சொன்னீங்க? பாரு, நீ சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டேனா ஒரு கூணு கொரடு நொண்டி மூட ஏழை வாளுக்கு சாப்பாடு போடு. அதுல அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி சோம்பேறி பசங்களுக்கு எல்லாம் போடாத. அவன் ஓடுனானே, உன்னால பிடிக்க முடிஞ்சதா? இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. முன்னாடியே சொல்லி என்ன நீ 4 சாத்து சாத்திட்டேனா? ஏன் இப்ப மட்டும் என்னவா? திருட்டு பூனை இல்ல, வீட்டு பூனை. ஆமா, தம்பி கருதாசப்பட்டானா? சாமி தாலி எடுத்துக்கோங்க. நிறுத்துங்க. பாலிய விவாகம் நடத்துறது சட்டப்படி குற்றம். அதையும் மீறி இந்த கல்யாணத்தை நடத்தினீங்கன்னா உங்களையும் உங்க சம்பந்தப்பட்டவங்களையும் கைது பண்ண வேண்டி வரும். ஜாக்கிரதை. நம்ம ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க. சின்ன குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த சட்டத்தில் இடமில்லைன்னு சொன்னீங்களோ அந்த சட்டம் தெரிஞ்ச உங்களையும் வச்சு, என் சொந்த பந்தங்கள் எல்லாம் இங்க கூடியிருக்கிறாங்க, அவங்களையும் வச்சு இந்த நல்ல நாளையே நிச்சயதார்த்த நாளா ஆக்கிக்கிறேன். எதிர்த்து வத்தாயி வாமா. இத பாருமா, நீயே ஒரு குழந்தை. இனிமே இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னோடதான்.
நீதான் கலங்குவரே. இந்த ஊர்ல ஒரு இழிச்ச வாங்கி கிடைக்கலையே, என்ன பண்ணலாம்? ஒழுக்கமா நடந்து போனா நம்மளை பத்தி மத்தவங்களுக்கு தெரியாது. இத வர்றான், இவன் அமுக்கும். அப்பனே பழனி ஆண்டி சாமி, ஊக்கா, ஓ மனசுல ஏதோ ஒரு கலக்கம் ஒண்ணு அசைச்சுக்கிட்டே இருக்கு. மனசுன்னு இருந்தா கலக்கம் இருக்குத்தானே சாமி செய்யும். இந்த கலக்கம் வேற மாதிரியானது. இது தீரணும்னா 3 நாள் விரதம் இருந்து உன் சாப்பாட்டை எனக்கு போட்டு நீ விரதத்தை முடிச்சுக்கணும். அப்பதான் கலக்கம் தீரும், நிம்மதியாவ. அப்போ நான் நினைச்சது நடக்கும்னு நீங்க திட்டவட்டமா சொல்றீங்க இல்லீங்களா? சந்தேகம் இல்லாம நிச்சயம் நிறைவேறும். இந்த ஆள் இங்க வந்து என்ன ரசா இது? அருள்வாக்கு கேக்குறவங்க மாதிரி சாமியார் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கேன். ஆமாமா, அருள்வாக்கு சொன்னாரு. நான் 3 நாள் விரதம் இருந்தேன்னா நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்னு சொன்னாருமா. அப்ப 3 நாள் சாப்பிட மாட்டேன் கூடாது. பட்டினியா விரதம் இருந்து இவரு சாப்பாட்டை எனக்கு போடணும், அப்பதான் நினைச்சது நடக்கும். அப்படியா? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் சாமி. சரி, நான் வர்றேம்மா. இருப்பா, விரதம் முடிஞ்சு வீட்டுக்கு வரையே உனக்கு என்ன செஞ்சு வைக்கணும்? எனக்கு நான் என்னத்தம்மா சாப்பிட போறேன்? மகமாயி 2 அரிசியை போட்டு சாப்பாடாக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும், மறக்காத. 2 அரிசி. சரிங்க. ஆமா, நீங்க சமையல் கூட்டிட்டு வந்துருங்க, நான் போய் சோறாக்குறேன். பார்த்த ஞாபகமா இருக்க. என்னவா? உங்களுக்கு இல்ல, அந்த பெண்மணி. சோறதுக்கு போலாமா? போலாமே. வரட்டும் வரட்டும். வாங்க சாமி, வாங்க உட்காருங்க. அம்மணி, இந்த சம்பவத்தை எங்கேயோ பார்த்ததா ஞாபகம். எங்க பார்த்தேன்? அம்மா, சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டீங்களா? இல்லையம்மா. சீக்கிரம் கும்பிட்டுட்டு வாங்க. போங்க. இதையும் எங்கேயோ கேட்டதா ஞாபகம் இருக்கு. இதை நான் விட மாட்டேன். இதை ஞான திருஷ்டியால பார்த்து சொல்லலைன்னா நான் சாமியார் இல்லை. ஜங்கி சக்கர சாமி வந்து ஜங்கி ஜிங்கின்னு ஆடுதா ஜங்கி. அம்மணி, இது என்ன தடி? இந்த சம்பவத்தை எங்கேயோ பார்த்துதான் ஞாபகம் சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். எங்க ஊர்லதான். ஞாபகம் வந்துருச்சுல? வந்துருச்சு. அங்கேயாச்சும் சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் 4 சாத்து சாத்துவாங்க. இங்க 4 சாத்து சாத்துனதுக்கு அப்புறம் தான் சாப்பாடே போடுவாங்க. அம்மா வாங்கம்மா, காத்துட்டு இருக்காரு. இங்க சாமியாருங்க. அம்மா, உங்க வீட்டுக்கார ஞாபகமா இந்த கைத்தறி வச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. அது அந்த சாமியார் கேட்டாரு, குடுக்க மாட்டேன்னு சொன்னதும் கோச்சிட்டு ஓடி போயிட்டாருமா. பைத்தியக்காரர்களே, கேட்டா குடுத்துற வேண்டியதானே? பையன் விரது வேற கட்டுறமே. கிடைச்ச சாமியை விட்டுட்டியே. இவர்த்தி சாமி 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 ஓடாதீங்க, நில்லுங்க. சாமி ஓடாதீங்க. ஐயோ, நான் வாங்க மாட்டேன் சாமி. உங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்குங்க. கை கழுவிட்டு வரீங்களா? சரி. ரொம்ப பசியோட இருக்கீங்கல்ல? சாப்பாடு போடுவா? நீங்க தான் 2 அரிசி போட்டு சாப்பாடாக்க சொன்னீங்க.